அனைவருக்கும் வணக்கம். இது சந்திரன் CAPF அகாடமி கலிங்கப்பட்டி. நம்ம ஏற்கனவே ஹிந்தி ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது இப்போ பிப்ரவரியில் வரக்கூடிய எக்ஸாமில் பிரவேசிக்கா எழுதக்கூடியவங்க இந்த முக்கியமான கேள்விகள் நகர்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் முக்கிய பிரசன் பத்திர பிப்ரவரி 2025 यानी 2025 அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். தமிழில் ஹிந்தி பிரவேசிக்கா முக்கிய கேள்விகள் மற்றும் விடைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான முக்கியமான கேள்விகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பிரவேசிக்காவில் கொடுக்குறதுல முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா கவி பரிச்சய அப்படின்னு சொல்லுவோம். கவிஞரை அறிமுகப்படுத்துங்கள் தமிழில் சொல்கிறது, ஹிந்தியில் கவி பரிச்சய அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் 3 கொஸ்டின் பேட்டர்ன் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி அதில் முக்கியமானதை ஒன்று தேர்ந்தெடுக்கோம். சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அந்த கவி பரிச்சயா அப்படிங்கிறதுக்கு முழுமையான தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா கவிஞரை அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் பாட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், முதல்ல என்ன சொல்லுது, आपका जन्म 1896 में हुआ है. அனைத்து அவர் பிறந்தார். आपका जन्म 1896 ஆனது. और आप 1971 में स्वर्ग सितारे. என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்தீர்கள். சித்தாரே அப்படின்னா மறைந்தீர்கள். இப்போ ஆப்கா ஜனம் 1896 ஜனம் வா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்கா இறந்த நாள் அப்படின்னா 1961. இனி 1961 மே ஸ்வர்க் சித்தாரே. அடுத்து பாருங்க, ஆப்னே ஆதுனிக் हिंदी कविता में कई निराली बातों का समावेश किया है. நவீன ஹிந்தி கவிதையில் பல தனித்துவமான விஷயங்களை சேர்த்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு, நவீன ஹிந்தி கவிதையில் பல தனித்துவமான விஷயங்களை சேர்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆப்னே நீங்கள், ஆதுனிக் ஹிந்தி கவிதா நவீன ஹிந்தி கவிதையில், கை நிராலி பாத்தோ கா தனித்துவமான விஷயங்களை, பாத்தோ கா சமாவேஷ் கியா சேர்த்து இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சமாவேஷ் கியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஆப்கி பிரதிபா பகுமுக்கி ஹை. உங்கள் திறமை பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஆப்கா பிரதிபா பகுமுக்கி ஹை. உங்கள் திறமை பன்முகை வாய்ந்தது. புராணே சந்த், பழைய வசனம் சொல்லுவோம். புராணே பந்துக்கே நேமோ கோ தோடுக்கர் ஆப்னே நயே சந்த் கி சுசிட் கி. பழைய வசனத்தின் விதிகளை உடைத்து புதிய வசனத்தை உருவாக்கி உள்ளீர்கள். பழைய வசனத்தின் விதிகளை உடைத்து புதிய வசனத்தை உருவாக்கி உள்ளீர்கள். புராணே சந்துக்கே நேம்கோ தோடுக்கர், பழைய வசனங்களை உடைத்து, ஆப்னே நீங்கள், நயா சந்துக்கி சூபிஸ்ட் கி புதிய வசனத்தை உருவாக்கி உள்ளீர்கள். हिंदी में आप मुगत चंद के जन्मदाता माना जाता है. हिंदी में आप मुगत चंद के जन्मदाता माने जाते हैं. நீங்கள் இந்தியில் இலவச வசனத்தின் தந்தை என்று கருதப்படுகிறீர்கள். நீங்கள் இந்தியில் இலவச வசனத்தின் தந்தை என்று
கருதப்படுகிறீர்கள். இதைத்தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பாருங்க, பர்மல், அனாமிகா, கீர்த்திகா. பர்மல், अनामिका, कीर्तिका. आदि उनके प्रस्तरत प्रस्तुत काव्य संग्रह, काव्य संग्रह. परिमल, अनामिका, कीर्तिका आदि उनके प्रस्तुत काव्य संग्रह, काव्य संग्रह. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பர்மல், அனாமிகா, கீர்த்திகா போன்றவை இவரது புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள், புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பர்மிளா, அனாமிகா, கீர்த்திகா ஆதி உன்கே பிரஸ்தரித் காவிய சங்கரக, இவருடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஆப்கா பாஷா संस्कृत कारप्रीत है, आपका भाषा संस्कृत संस्कृत कारप्रीत है. உங்கள் மொழி சமஸ்கிருதம் சார்ந்தது, சார்ந்தது. சம்ஸ்கிருத் அப்படிங்கிறது சமஸ்கிருதம். ஆப்கா மொழி சமஸ்கிருத், சமஸ்கிருதம் மொழியை சார்ந்தது. ஜா விசார், जहां विचार दार्शनिक हो गया है, यहाँ विचार दार्शनिक हो गई है. சிந்தனைகள் தத்துவமாக மாறிய இடத்தில், சிந்தனைகள் தத்துவம் மாறிய இடத்தில் பாணியும் தீவிரமானது. சோலிபி சோலிபி சின்ன கரெக்ஷன் போட்டுக்கலாம். சோலிபி சோலிபி गंभीर हो गई है, सोली भी गंभीर हो गई है. என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசியில் உங்கள் மொழி சமஸ்கிருதம் சார்ந்தது, சிந்தனைகள் தத்துவமாக மாறிய இடத்தில் பாணியும் தீவிரமானது. பாணியும் சோலிபி கம்பீர் ஓகைக. இதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரக்கூடிய எக்ஸாம்பிள். பிப்ரவரியில் பிரவேசிக்கா அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் ரெண்டாவது கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஸோ இதை படிச்சுக்கிடலாம். உங்களுக்கான கேள்வி பதில்கள் தொகுத்து ஒரு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நம்பர் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு தொகுத்து இதுவாகவே உங்களுக்கு ஆன்சரு வந்துடும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் ஆனாலும் கேட்டுக்கலாம், உங்களுக்கான பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ மிக்க நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.